ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஒரு பாருங்கள், இந்த மரத்தில் 2 குருவி இருக்கு இல்லையா? இது ஒன்று அம்மா குருவி, ஒன்று அப்பா குருவி. இது ரெண்டும் எங்கள் வீட்டு மல்லிகைப்பூ செடியில் சூப்பராக குருவி கூடு கட்டிட்டு முட்டை பொரித்து வச்சுருக்குது. நான் இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை பூ பறிக்கும் பொழுது. இது ரெண்டும் இங்கே எந்த நேரமும் நம்ம சாப்பாடு வைக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு வந்திருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இது பார்த்தேன். கீழே நல்லா அழகாக கூடு கட்டி அதில் முட்டை போட்டு வச்சுருந்தது. 4 முட்டையும் என்னை பார்த்ததுன்னா இதுங்க அதிகமாக அப்போ கத்தாது, அமைதியாக பார்த்துட்டு கம்முன்னு ஒரு சைடில் நின்றுட்டுருக்கோம். என்னடா இது இன்றைக்கி சவுண்டு அதிகமாக இருக்குதே அப்படின்ட்டு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கிளையை உடைக்கலான்னு உடைக்கும் பொழுது தான் குருவி கத்த ஆரம்பிச்சிது. அப்போ தான் பார்த்தேன் இது கீழே குருவி கூடு கட்டியிருக்குன்னுட்டு. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த குருவி கூடு பார்க்குறதுக்கே. சரி, நீங்களும் பார்க்கணும் இல்லையா அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். குருவி கூடு அழகாக இருந்ததுன்ட்டு இன்றைக்கி அந்த குட்டிலாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. 3 குட்டி பொரிஞ்சிருக்குது. இன்னும் ஒரே ஒரு முட்டை மட்டும் அப்படியே இருக்குது போல இருக்குது. என்னை பார்த்த உடனே பயந்துருச்சு குருவி பூ பறிக்கும் போது. நான் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன்ப்பா, இன்னைக்கு பிளஸ்ட்டு இந்த 3 குருவி குட்டி தான் போல இருக்குது அப்படின்ட்டு. இதை பார்த்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்கள், குருவியெல்லாம் அங்கே போய் நின்றுடுச்சு. நான் பூ பறிக்க வந்தேன் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து நான் இன்றைக்கி மொபைல் எடுத்துகிட்டு போனதுனால உடனே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த குருவி குட்டியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த குட்டி பொரிஞ்சது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாகவும் எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. பாய்.